மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டுக்கிட்டதுனால கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு கருத்து கணிப்பு கூட்டம் இப்போ ஜனவரி 7ஆம் தேதி இன்னைக்கு நம்ம பள்ளியில் நடக்குதுங்க. 10th 12th மட்டும் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும், அதாவது 6 அடி இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும். மாஸ்க் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வரக்கூடாதுங்க. இல்லை இன்னொன்று, உள்ளே வரும்போது கண்டிப்பாக ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக ஒரு சின்ன பாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கணும். அது போக நம்ம ஸ்கூல்லையே வரும்போதேவும் எல்லாருமே அதெல்லாமே பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். அண்ட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எடுத்து தான் ஸ்கூல் வைக்க போகிறோம். இதில் உங்களோட விருப்பம், அதாவது பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்னு பண்ணலாம், இல்லை நெகட்டிவ் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ்னே போடலாம். வேண்டாம் வேணும்னா வேணும்னு போடுங்க அதில், இல்லை வேணாம் அப்படின்னா அதில் டிக் போட்டுருங்க. இதை எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி ஸ்கூல் வைஸாக நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் நம்ம சிஓ சார் அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அவங்க கன்சால்டேட் பண்ணி நம்ம முதல்வருக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை வச்சு டிசைட் பண்ணி தான் நம்ம முதல்வர் ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா வேணாமா, இது எப்போ பொங்கல் முடிஞ்சு மேபி 16 இல்லை 18 அது அரசாங்கம் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுக்காண்டி தான் இந்த கூட்டம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும்னா நீங்கள் இப்போ கேட்கலாம். இல்லை ஓகே அப்படின்னா நீங்கள் சைன் போட்டுட்டு போயிடலாங்க. நீங்கள் எப்படின்னு நீங்கள் தான் இப்போ சொல்லணும். உங்களோட கருத்துக்கள் ஏதாவது பரிமாறினா நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது இந்த மீட்டிங் முழுக்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்காண்டி தான் இப்போ வச்சுருக்கோம். ஏன்னா இவ்வளோ நாளுக்கும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் மட்டும் தான் அனுப்பிட்டு இருந்தோம். அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே நம்ம எப்பயுமே அனுப்பிட்டு இருந்தோம்னா நமக்கு எந்த ரிப்ளையும் வராது. மோஸ்ட்லி நம்மளால பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டனால தான் இந்த மாதிரி ஒரு சஜஷன் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்த பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. அண்ட் டீச்சர்ஸ் get the form from the parents and then we will see. ஓகேங்களா? கன்சல்டேட் பண்ணிக்கலாம்.